சிவாய நமக. உண்மை விளக்கம் பாடல் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் நாம் இன்று சிந்திக்க இருக்கும் பாடல் திருக்கூத்தின் இடமும் நோக்கமும். அதாவது சிவபெருமான் கூத்தப்பிரான் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ அவர் எங்கே ஆடுறாரு, அவருடைய இடம் என்ன, அவர் எதற்காக ஆடுறாரு, அவருடைய ஆடலின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடியது தான் இந்த பாடல். பாடலுக்குள் செல்வோம். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை நட்டம் புதல்வா நவில கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான். அதாவது இப்பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரியிலேயே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே. அப்போது 8 2 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 10. 10ங்கிறது தமிழில் ஏங்கிற எழுத்தால் நம்ம என்ன செய்வோம், குறிப்போம். ஏன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் தமிழில் ஒவ்வொரு எழுத்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே. அப்போ 8 2ஐயும் கூட்டினா 10. 10ங்கிற எழுத்தை குறிக்கக்கூடிய எழுத்து ய. அப்போது உருவான லிங்கத்தே. லிங்கம் என்றால் குறி. அப்போது இறைவன் எங்கே ஆடுகிறார்? உயிரின் அறிவில் நின்று ஆடுகிறான். நட்டம் புதல்வா நன் மாணாக்கனே நவில கேள் நான் கூறுவதை நீ கேள். சிட்டன். சிட்டன் என்றால் மேலானவன் என்று பொருள். அப்போ இங்கே மேலானவன் யாருன்னு நமக்கு சொல்லாமலே புரியும், சிவபெருமான். சிவாய நம எனும் திருவைந்தெழுத்து. அதாவது உயிரின் அறிவு நாதம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இயங்குது. அப்போ அந்த நாதம் அப்படிங்கிறது மந்திரத்தால் ஆனது. எனவே அந்த திருவைந்தெழுத்தான சிவாய நம என்னும் 5 எழுத்தில் எப்படி நின்று ஆடுறாராம்? அவாயமர, அதாவது உயிர்களுடைய பிறவி பிணி நீங்குமாறு அவாயமர நின்று ஆடுகிறான். இதுவே இப்பாடலின் பொருளாகும். அப்போது நமக்கு என்ன தெரியணும்? 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10. அது தமிழில் 10ங்கிற எண்ணை குறிக்கிறது ய. அப்போ ஏங்கிறது சைவ சித்தாந்தத்தில் எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். அப்போ இறைவன் ஆன்மாக்களை இடமாக கொண்டே கூத்தப்பிரான் என்ன செய்கிறார்? நடம் செய்கிறார். லிங்கம் என்பது குறி, அதாவது அடையாளம். அப்போ ஏங்கிற அடையாளம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம், ஆன்மா. அப்போ அபாயம் அப்படிங்கிறது என்னதுன்னா அவாயம், அதாவது பிறவி துன்பத்தை நீக்குவதற்காக. ஓகே, இந்த 8 2 வேறு எங்கே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 8 2 இனிதறிகின்றலர் அப்படிங்கிற திருமந்திரத்திலையும் 8 2 அரியணையே அப்படிங்கிற திருவாசகம் எனும் திருமுறைகள் இந்த 8 2ஐ நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஏ என்பது ஆன்மாவை குறிக்கும். அப்போது இறைவன் எங்கு ஆடுகிறார்? உயிரின் அறிவில் நின்று ஆடுகிறார். எந்த நோக்கத்திற்காக ஆடுகிறார் அப்படின்னா, உயிர்களின் பிறவி துன்பம் நீங்குவதற்காக ஆடுகிறார். இதுவே இப்பாடலின் பொருளாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.